ஸோ ஹலோ கைஸ், மறுபடியும் நம்ம இந்த வீடியோவில் வந்திருக்கோம். ஸோ வெல்கம் டு அவர் பிளாக் ப்ரோ சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு கெட் பிளாக் பெல்ட் குவெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மூலிமா என்ன கிடைக்கும் நான் பொறுமையாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது மூலிமா என்ன கிடைக்குன்னா, நீங்கள் பிஹெச் நார்மலாக ஹண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு எக் முடித்தோம், அந்த டைமில் முடித்த உடனே உங்களுக்கு ஒரு எக்கு கிடைக்கும். அது கிராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த எக்கு அப்படியே பிளாஸ்ட் ஆயிரும், நம்ம உங்கள் இன்வெர்டரிக்கு வராது. ஸோ அந்த எக்கை வச்சு நம்ம என்னடா பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அது லைக் ஒரு ட்ராகனாக ஒரு ஹேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு ட்ராகன் ஹேட்ச் ஆகிருக்கு, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் பெல்ட் கோஸ்ட்டை இது பண்ணிங்கன்னா மட்டும் தான் அந்த ட்ராகன் ஹண்டர்கிட்ட போய் டாக் பண்ணி அவனால் மூலியமாக தான் எடுக்கணும். ஸோ நம்ம குஸ்ட் எடுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ நம்ம மேக்ஸிமம் 3 இல்லாட்டி 4 பேர், எத்தனை பேர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பிஹெச் பண்ணுறதுக்கு ஒரு டைமுக்குள்ளே நீங்கள் ப்ரெஷர் இல்லாட்டி கோலை மாடிச்சு முடிக்கணும். ஸோ அதுதான் அது வேலையே. ஸோ பிஹெச் முடிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் பார்ப்போம். ஸோ நம்ம முதல்ல டீம் அப் பண்ணிடுவோம். ஸோ டீம் அப் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 4 பேர் கிடச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தன் தான் இந்த கிட்ஸுனி ரெட் கிட்ஸுனி வச்சுருக்கிறவன். ஸோ இவன் செம ப்ரோ தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இவன் கூட டீம் அப் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னு சொல்லணும்னா இந்த வீடியோ மட்டும் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக ஒரு இடம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த இடத்துல லெவின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் அவனுங்களே என்ன சொல்லிட்டாங்க, நம்ம பிஹெச் லெவி என்ன ஈவெண்ட்ஸோ இல்லை ஈவெண்ட்ஸோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அதுக்கு சரி சொல்லிட்டு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்து பார்த்து தெரிஞ்சு போய் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரியாது இவனுங்க யாருக்கிட்டாச்சும் மேக்னெட் இருக்கான்னு. ஸோ நான் எப்படியும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஐயோ ப்ரீ ஸ்டோரிக்கு ஸ்பான் ஆக ரொம்ப கஷ்டத்தை நினைக்கிறேன், ஸ்பான் ஆகுனா என்ன பண்ணுறது, நம்ம செத்துட்டோன்னா அப்படி இப்படின்னு மைண்ட் ஏதோ தோணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஃபுல்லாக மைண்டை காமாக்கிட்டு நான் விளாண்டுருந்தேன். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போல்லாம் நான் போட்டு ரிப்பேர் பண்ணும்போது நான் கீழே விழுந்துடுறேன் போட்டை விட்டு. ஸோ அதனால எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, நான் எப்படியும் செத்துருவேனோ, ஏன்னா என்கிட்ட ஷாக் ரேஸ் இல்லை, என்கிட்ட லெவி ஷீல்டும் இல்லை, நான் எப்படியும் செத்துருவேன்னு சொல்லிட்டு நானும் செத்துட்டேன். எனக்கே தெரில, அப்போ படுத்தமாக இருந்துச்சு. யாராச்சும் ஒரு ஆள் செத்தா நம்மளுக்கு ஒரு கைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு போட்டு ஸ்பான் பண்ணிட்டு அவனுங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா நான் மட்டும் தான் செத்தேன்ல, அவனுங்களாம் சாகலை. ஸோ அப்படி என்ன பண்ணிட்டேன், போட்டு ரீஸ்பான் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இதே மாதிரி எப்படியாச்சும் ப்ரீ ஸ்டோரி எக்ஸ்பான் ஆகும்போது நடந்துச்சுன்னா, ஸோ அதான் நான் ரொம்ப படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ போக போக தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்த்துக்க நான் டீம்மேட்ஸ் வைல் டூயிங் ப்ரீ ஸ்டோரிக் பண்ணிருக்கும் போது நாங்கள் டெரரிஸ்ட் ஷாக் வர வேணாம்னு தான் வேண்டிக்கிட்டோம். ஆனால் எப்படியும் பார்த்தா டெரரிஸ்ட் ஷாக் தான் ஆகும். ஸோ அதை அப்படியே அஃபெக்ட் பண்ணிடலாம் பார்த்தா டெரரிஸ்ட் ஷாக் விடல. ஸோ எல்லோரும் போட்டு விட்டு இறங்கி நாங்கள் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாருங்கள்.
எல்லோரும் சொன்னாங்க இவன் நூப்பு மாதிரி செத்துக்கிட்டே இருக்கான் டெரஸ் ஷாக்கிக்கிட்டேன்னு. ஏன்னா நான் நூப்பு இல்லை, ஆக்சுவலி நான் வந்து வாட்டரில் தான் சாப்பிட்றேன். அது யாருக்கும் தெரியல. ஏன்னா என்னால் லைக் இப்போ வாட்டரில் என்னால் ஸ்விம் பண்ண முடியாது, ஸோ அதனால தான் சாப்பிட்றேன். ஸோ இல்லைன்னா நான் டிஃபீட் பண்ணியிருப்பேன். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். எங்கள் ஃப்ரெண்டு டேரிஷா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை காணும். ஸோ எங்கே போனான்னு நினச்சோம். ஸோ அதுக்குள்ளே போட்டை கேரி வந்துட்டான். ஸோ இவன் தான் நம்ம 2 டேரிஷாக்கை சோலோ பண்ணி சமாளித்தார். ஸோ நான் பாதி டேமேஜ் கொடுத்து நானும் சுற்றிட்டேன். ஸோ இவர் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் இல்லை, ஏன்னா இந்த பேங்க் மாகாய் தான் இந்த ப்ரோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பாருங்கள், இவர் இருக்கிறனால தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு 5 பீப்புள் இருக்கிறனாங்க நான் 5 பேரும் வந்து ப்ரீ ஸ்டோரிக்கு பயப்படவே இல்லை. ஏன்னா நாங்கள் 5 பேர் ஈச் அதருக்கு தெரியும் நாங்கள் ப்ரோன்னு. ஸோ நாங்கள் இப்போ இந்த ஈவெண்ட்டில் தான் எங்களுக்கு வந்து ப்ரீ ஸ்டோரிக்கு ஸ்பான் ஆகும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பிஹெச் போனாவும் கரெக்டாக நான் போட் ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து ஃபாலோ ஆகிருக்கேன். ஸோ அவங்க வந்து என்னை இப்போ ஏற்றவும் மாட்டானுங்க, லைக் தீப்பியும் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன அந்த டைமில் பண்ணுவேன்னா ஜம்ப் பண்ணி பார்ப்பேன். ஆனால் என்னால் முடியாது, நான் வாட்டருக்குள்ளே உழுந்து சாவ போகிற நிலைமையில் இருப்பேன். அவனுங்க வந்து கடைசியாக வந்து நான் பார்ப்பேன், அவங்க வந்து பிஹெச்சில் இருப்பாங்க. எப்படிறான்னு பார்ப்பேன், சரி அப்படின்னு மறுபடியும் இந்த இடத்துல நான் ஒரு விழுவேன். ஸோ பாருங்கள், ஸோ கரெக்டாக நான் இந்த இடத்துல வந்து நான் விழுந்துருவேன் போட்டு விட்டு.
தெரில எப்படின்னே நானாக விழுந்துருவேன் கரெக்டாக. இப்போ பிஹெச் ஸ்போன் ஆகிற நேரத்தில் நான் வந்து விழுந்துருவேன்னா அப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப பதட்டமாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நான் விழுந்துருவேன், ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விழுந்துருவேன் பாருங்க. அடுத்து எப்படி போகுது, அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவானுங்க பிஹெச் பார்த்தோன்னே. நான் எப்படி போகிறது, நான் ஃபுல்லாக பாய்ச்சி போவேன், தண்ணியில் விழுந்து கொஞ்சம் ஹெச்பியில் போய் அங்கே சேர்ந்துடுவேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது வாட்டி வேண்டினேன்டா சாமி. அவங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கானுங்க, என் டிபி கூட பண்ணாமல் போகிறானுங்க இது இருக்கும். ஸோ அதிலே நான் சொல்ல மாட்டேன். ஸோ நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள் நீங்கள். தூரத்துலேயும் பார்க்க வந்து எனக்கு பிஹெச் தெரில. கிட்டேன்னு பார்த்தோன்னா அந்த டைட்டில் காமிச்ச உடனே நான் பயந்துட்டேன். எப்படிடா பிஹெச் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, எப்படி சந்தோஷமாக போகணும், கொஞ்சம் ஹெச்பி வேறு நான் செத்துருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கேன். அது வேறு டைமு எல்லாம் காமிச்சிருச்சா, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நான் போயிட்டு மேலே உட்காட்டேன். ப்ளீஸ் ராடி இந்த டைமில் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைட் பண்ண மாட்டேன். நான் ப்ரெஷர் கொடுத்துக்கு தான் போவேன். ஏன்னா இந்த ஹெச்பியில் ஃபைட் பண்ணால் நான் செத்துருவணும் அப்படி சொல்லிட்டு போனேன். ஸோ இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு. அடுத்து நம்ம நிறைய பிளாக் பெல்ட்லாம் கொஸ்டெல்லாம் இந்த பிஹெச் நான் முடிக்க போகிறோம். அதெல்லாம் நான் மேலே இருந்து ப்ரெஷர் கொடுத்து எனக்கு பயமாக இருந்துடும். ஏன்னா நான் வந்து லைட்னிங் வச்சுருக்கேன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அந்த டைமில். ஸோ நான் வந்து பட்டுன்னு நான் எல்லாம் பவரும் வச்சு நான் கோலம் மாட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மேலே அந்த மேக்மான் காய் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மேக்மான் காயினால் தான் நாங்கள் இன்னும் வரைக்கும் நாங்கள் டோட்டலி சேஃபில் இருக்கோம். இந்த பேங்க்மான் காய் மட்டும் இல்லைன்னா நாங்கள் இந்நேரத்துக்கு ப்ரீ ஸ்டோரிக்கு ஹண்ட் பண்ணியிருக்க முடியாது, நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அந்த மேக்மான் காய் தான் மேலே போயிட்டு ப்ரெஷர் அப்புறம் கோலம் எல்லாத்தையும் அவன் தான் அடிக்கிறான். ஸோ அப்புறம் நானும் கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்ன பதட்டத்தில் நான் எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில கைஸ்.
எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு எக்கை கலெக்ட் பண்ணிட்டு நான் 13 போன்ஸ் கலெக்ட் பண்ணேன். என் கூட வந்து இந்த மேக்மா காய் வந்து என்னை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், நான் தான் போன்ஸ் நிறைய எடுப்பேன்னு. ஸோ நானும் அவனை போட்டு போன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் வேகமாக. ஸோ அவனால் இந்த 2 போன்ஸ் எடுக்க முடியல. நானும் யோசிச்சு இந்த எப்போ எடுக்கிறது முடியலையே அப்படின்னு. அடுத்து எனக்கு ஒரு மூளை வந்துச்சு, டேஷ் பாய்ச்சா போன்ஸ் கலெக்ட் ஆகுது, அப்போ இது 2த்துலையும் டேஷ் பாய்ச்சி போன்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதையும் கலெக்ட் பண்ணிட்டு மொத்தமாக எனக்கு டோட்டல் 13 போன்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்னும் எனக்கு பாண்டு கிடச்சிருந்துச்சுன்னா நான் டைனோஹூட்டை கிராஃப்ட் பண்ணிப்பேன். ஸோ வாங்க இப்போ டைனோஹூட் இருக்கிற இடத்துக்கு போகலாம். நானே இப்போ சும்மா பார்க்க தான் போகிறேன், ஏன்னா நான் இப்போ 3rd டைம் ப்ரீ ஸ்டோரிக்கு வந்திருக்கேன். எனக்கு ஷாக் ஆச்சு ரொம்ப, என்ன படத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ காமெடி ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய், see you in next video. ஃபைனலாக நம்ம வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டோம். நம்ம பிளாக் பெல்ட் குவெஸ்ட்டே என்ன ஆகுனுச்சு நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ ப்ளீஸ் நான் பிளாக் பெல்ட் குவெஸ்ட்டை வந்து நான் முடிச்சிருக்கணும், ஏன்னா அப்போ தான் என்னால் அந்த இன்னொரு வாட்டி பிஹெச் ஆன் பண்ணாக்கா என்னால் அந்த எக்கை க்ளைம் பண்ண முடியும், இன்வென்டரிக்கும் வச்சுக்க முடியும். ஸோ வாங்க இப்போ ட்ராகன் டோஜோக்குள்ளே போயிட்டு இந்த ட்ராகன் ட்ரெயின்கிட்ட பேசுவோம். ஸோ க்ளைம் தட்டிட்டா அதோட நம்ம அவ்வளோதான், என்னது அவனை ட்ராகன் விசர்கிட்ட பேச சொல்லுவான். ஸோ இதோட நம்ம ட்ராகன் ட்ரெயினோட கொஸ்டின் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க, நானே செய்கிறேன். ஸோ நம்ம ட்ராகன் விசர்கிட்ட போய் பேசுவோம். அவன் எது சொல்லுவான், நான் எஸ்ன்னு கொடுப்பேன். அவன் ட்ராகன் டெதர் லேர்ன் அப்படி சொல்லுவான். ஸோ அவன் அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்மளால் அந்த ப்ரீ ஸ்டோரி எக்கு வந்து நம்ம இன்வெர்டரியில் வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய், டேக் கேர்.